சென்னை எக்மோர் தாய்சேய் மருத்துவமனை அருகே தேங்கியுள்ள குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பொதுமக்களிடம் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நகராட்சி மண்டலம் 5 ராமனு தெரு, குறிப்பாக வார்டு 62 அருகில் தாய்சேய் மருத்துவமனை உள்ளது. குறிப்பாக மிகவும் பிரபலமான ஐஓஜி என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை உள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரை இது ஓரமாக குப்பைகள் அதிகமாக கொட்டப்பட்டுள்ளது. அதே போல் பாதுகாப்பு இல்லாத ஈபி பெட்டிகள் உள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து இங்கேருந்து பல இடங்கள் சேர்த்து குப்பைகள் இங்கு டம்ப் பண்ணி இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. ஆனால் தினமும் அள்ள வேண்டும். ஏன்னா மழைக்காலம் என்பதால் ஒரே வாடகை அடித்து பல்வேறு இன்னலுக்குள்ளாக வேண்டிய சூழல் இந்த பகுதி மக்களுக்கு இருக்குது. நம்ம இந்த பகுதி மக்களிடம் பண்ண சொல்லுங்கண்ணா, இப்போ இது எவ்வளோ நாளுக்கு வர்றாங்க, என்ன நடக்குதுங்க ஐயா? எங்கே இருக்கிற குப்பைங்களை கொண்டாந்து இங்கே கொட்டுறாங்க ஐயா. 3 நாள் 4 நாள் கழிச்சு லாரி கொண்டாந்து புல்டோசர் போட்டு ஓடுறாங்க ஐயா. இது யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இங்கே அவ்வளோ குப்பை வரல, அவங்கவுங்க கொண்டாந்து டப்பாவில் போட்டு போகிறாங்க. இங்கே டீசெண்டாக பண்ணுறாங்க. அதேமாரி ஐயா, ஈபி நைட்டில் கரண்ட் ஆஃப் ஆகிடுது, இருட்டாகுது. பாம்பு வருதோ பூச்சி வருதோ எது வருதோ தெரியாது. நான் இங்கே செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன். நைட்டு 10:30 மணிக்கு இதுலேருந்து பூ மாதிரி பூந்தொட்டி கொளுத்துன மாதிரி இதுலேருந்து கொட்டுது. அப்புறம் ஒரு 4-5 பேர் ஈபிக்காரங்க வந்தாங்க, ஏதோ நோண்டாங்க. அந்த தெருவு லைட்டை மட்டும் ஏரியா வச்சுட்டு அவங்க பண்ணி போயிட்டாங்க சார். டெய்லி அழுறது கிடையாது சார். டெய்லியெல்லாம் அழுறது கிடையாது. 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அப்புறம் அவங்களா பார்த்து ஃபோட்டோ எடுத்து ஃபோன் பண்ணி வர வச்சு அந்த வண்டி கொண்டாந்து வாடுறாங்க சார். பெரிய லாரி கொண்டாந்து வாடுறாங்க புல்டோசரில். ஆமாம் ஐயா, இதை தான் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் மக்கள் யாரும் இங்கே பெருசாக ஹாஸ்பிட்டல் இருக்குது ஐயா. எதிர்க்க கேன்டீன் உக்காந்து சாப்பிட்றாங்க. எதுவும் பண்ண முடியல. நான் இங்கே செக்யூரிட்டி வேலை செய்கிறேன். இங்கே நிற்க முடியல, உக்கார முடியல. ஒரு டீ இங்கே யாருன்னா டீ கொடுத்தா கூட வாங்கி குடிக்கிறதுக்கு முடியல. இங்கே அந்தமாரி நன்மையாகுது ஐயா. ஸ்மெல்லு வர நாற்று அடிக்குது. என்ன ஐயா செய்யுது? கொசு ஃபுல்லாக கொசு வச்சுன்னு நாங்கள் இங்கே டியூட்டி பண்ணுறோம். ஒரு டே ஒரு நைட் பண்ணுறோம் ஐயா. நாங்கள் என்ன ஐயா செய்யுது? நேராக கொண்டாந்து இங்கே தான் ஐயா கொட்டுறாங்க எல்லாத்தையும். அந்த ஆட்டோவில் வாடுது குப்பை வண்டி, அதெல்லாம் மொத்தம் ஒரு 10 வண்டி 9 வண்டி கொண்டாந்து இங்கே கொட்டுறாங்க. இங்கே கொட்டிட்டு அவங்களும் குமிச்சு வச்சுட்டு லாரி கொண்டாந்து புல்டோஸில் வாடுறாங்க. 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அப்படி வாடுறாங்க. அப்பப்போ வாடுற பிரச்சனை கிடையாது சார். உடனே கையில் வாடுற பிரச்சனை இல்லை. ரோடே அசிங்கமாக ஆகிடுது. ஒரு சாம்பார் சட்னி அது இதுன்னு ஊற்றி எல்லாமே நாசமாகிடுது அவங்க எடுக்கும் போது ஐயா. அருகில் மருத்துவமனை இருக்கக்கூடிய சூழலில் இது போல் குப்பைகள் சேர்ந்து இருப்பதால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு இந்த குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும். அதே போல் மின்வாரியம் இதற்கான தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவு சந்திரனுடன் அன்பழகன்.